ஹலோ கைஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் கல்டிவேஷன் மான்வாவோட எபிசோட் 21 பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் வெளியில் அவ்வளோ பெரிய பிரச்சனை போகுது. அது எதுவுமே தெரியாமல் அங்கே ஹாங்கு, ஜிங்கு, லீ 3 பேருமே அங்கே தூங்கிடுறாங்க. அங்கே இல்யூஷன் ரிலமும் ஆக்டிவேட் ஆக அவ்வளோதான் நம்ம லீ ட்ரீமுள்ள ஒரு இல்யூஷனில் அப்படியே மாட்டிக்கிறான். அங்கே ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் அங்கே இருக்கிற மக்களை கொடூரமாக கொல்ல ஆரம்பிக்கும். அங்கே மற்றவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா இப்படி ஒரு கத்தும் போது வந்த ஒரு டீமனும் அப்படியே சின்ன பின்னமாவுது. அந்த டீமன்ஸுக்கு அங்கே புரியல, ஆமாம் யார் இதை பண்ணுறான்னு பார்த்தா நம்ம லீ தான். லீயே பயங்கர சீனா ஏதோ ஒரு ஹீரோ மாதிரி ஆறாவோட அந்த ட்ரீம்ல வரான். அங்கே மக்களும் நம்ம லீயை பார்த்தோன்னே அங்கே ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அட இது பிளேட் கால் லீ தானே. அங்கே லீயை பார்த்தோன்னே தான் அவங்க கண்ணுக்கு நம்பிக்கையே தெரியும். லீயும் பயங்கரமான ஆறாவோட எல்லாத்தையுமே வெட்டி சாய்க்கிறான். மக்களே, நான் இருக்கும் போது இங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு எதுவுமே ஆகாது, அதனால நம்பிக்கையோட நீங்கள் இருக்கலாம். லீயோட கனவுல அந்த ட்ரீம்லேயே ஆளு தான் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கான். இதுவே நம்ம ஹாங்கை பற்றி சொன்னால் ஹாங்கு திரும்ப அவனோட செக்டுக்கு வந்துட்டான். அந்த செக்டுக்கு நம்ம ஆளு தான் லீடரு, அவனுக்குன்னு ஏகப்பட்ட ஆளுங்களும் இருக்காங்க கீழே. இதுவே நம்ம ஜிங்கோட கனவை பற்றி சொன்னால் ஜிங்குக்கு ஒரு பயங்கரமான கனவு, அது முழுக்க ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம ஜிங்கும் அது எல்லாத்தையுமே 1 by 1 சாப்பிட்டுக்குன்னு ரொம்ப ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிருக்கு. ஆனால் இதுவே நம்ம ஜூன்லினை பற்றி சொன்னால் நம்ம ஜூன்லின் இன்னமும் அவங்க தூங்கலை. இப்பயும் ஆள் என்ன யோசிக்கிறான்னா, ரீசெண்டாக ஒரு கேங்கு அவங்க ஜூன்லினோட பேரை கெடுக்க பார்க்குறாங்க. அது யார் என்ன அப்படின்னு தெரியல, அதை பற்றி தான் ஆள் யோசிக்கிறான். அப்புறம் தான் ஆளுக்கு இன்னொரு விஷயம் ரியலைஸ் ஆகும். ரீசெண்டாக ரிவார்டு எதையுமே அவன் செக் பண்ணலை. ஆல்ரெடி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் அவன் கிட்ட இருக்கும், அது எல்லாத்தையுமே அவன் செக் பண்றான். அதுல எல்லாமே ஹை கிரேட்ல இருக்க கிறிஸ்டல், பீஸ்டுக்கு ஃபீட் பண்றதுக்கான ஃபுட்டு, இந்த மாதிரி விஷயம் தான் இருக்கும். அதுல கடைசியில ஒரு ஃப்ளூட்டுக்கான ஒரு ரிவார்டும் அங்க இருக்கும். சிஸ்டம், இந்த ஃப்ளூட்டு அப்படி என்ன பண்ணும், இதுக்கு என்ன ஸ்கில் இருக்கு, இந்த ஃப்ளூட்டுக்குன்னு பவர் லெவல் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. உங்களோட பவர் அது எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃப்ளூட்டோட பவரும் பயங்கர பங்கமா இருக்கும். அப்போனா ஆல்ரெடி என்னோட ஸ்கில்லு மேக்ஸ்ட் அவுட்டாக இருக்குது, அப்புறம் என்ன இந்த ஃப்ளூட்டோடைய ஸ்கில்லு இதுவும் மேக்ஸ்ட் அவுட்டாக இருக்கும். ஜூன்லேயே நாங்கள் சாங்கை வாசிக்க ஆரம்பிக்கிறான். வாசிக்கும் போது ஒரு டிவைனான மியூசிக் எல்லாத்துக்கும் போகும். அந்த சவுண்டு போகும்போது அங்கே இருக்கிற ஸ்னேக் மேனுக்கெலாம் ஒரு மாதிரியாகவும், அங்கே இருக்கிற இன்னொருத்தன் அந்த சவுண்டை கேட்டோடனே தன்னால் அவன் காலு கையில் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். இந்த சவுண்டை கேட்கும் போது அப்படியே என்னோட சின்ன வயசுக்கே போன மாதிரி இருக்கு. அந்த டைமில் என்னோட ட்ரைபில் கடைசியாக இந்த மாதிரி ரொம்ப அழகான சவுண்டெல்லாம் கேட்டேன். பின்னாடி இருக்கிற மற்றவங்களுக்கு அங்கே புரியல எதுக்காக இவன் டான்ஸ் ஆனோன்னு. அங்கே இதே மாதிரி யார் யார் அங்கே இருக்காங்களோ எல்லாருமே 1 by 1 டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. லீடருக்கு ஐடியாவே இல்லை எதுக்காக இவங்க எல்லாருமே இப்படி டான்ஸ் ஆடணும்னு. அங்கே அதுக்கப்புறம் தான் ஆளுக்கே அங்கே புரியுது. இப்போ ரீசெண்டாகவே ஒரு சவுண்டு கேட்குது, அதுதான் இதுக்கு பின்னாடி ஒரு ரீசனாக இருக்கோ. இதே மாதிரி அந்த சவுண்டு எல்லாத்துக்கும் பரவும் போது அவ்வளோதான் அந்த லீடரும் அதே மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். இவங்க எல்லாருமே இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகுறனால அந்த இடத்துல இவங்களோட சீலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கும். அங்கே உடையும் போது நம்ம மே கூட வந்து அந்த வயசானவர் அவரு தான் அங்கே ஃபர்ஸ்ட் முழிக்கிறாரு. அவருக்கும் ரியலைஸ் ஆகுது ஏதோ ஒரு ட்ராப்லேருந்து அவர் இப்போ வெளியில் வந்திருக்காருன்னு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு என்லெஸ்ஸான ட்ரீம்ல அவர் மாட்டிக்கினாரு. ஆனால் இப்போ ஒரு வித்தியாசமான ஃப்ளூட் சவுண்டுனால எப்படியோ நான் வெளியில் வந்துட்டேன். அப்போனா அங்கே மேவும் இன்னமும் அந்த ட்ரீம்ல மாட்டின்னு இருக்கா. அங்கே உடனே அந்த வயசானவர் மே கிட்ட போயிட்டு ஹெல்ப் பண்ணுவார். மேவும் எப்படியும் அங்கே வெளியில் வரா. அங்கிள் என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு ட்ரீம் உலகத்துக்குள்ள நான் மொத்தமாக மாட்டிக்கினேன். எனக்கு அப்பயே ஒரு மாதிரி ஸ்டேஞ்சாக இருந்துச்சு, ஆனால் அந்த அளவுக்கு என்னால் வெளியில் வர முடியல. ஏன்னா நான் எந்த அளவுக்கு வெளியில் வர ட்ரை பண்ணுறனோ அந்த அளவுக்கு எனக்கு டயர்டாகவும் எக்ஸாஸ்டிங்காகவும் இருக்கு. அங்கே அங்கிள் இப்போதான் அங்கே விஷயத்தையே சொல்கிறாரு. இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க தான் இருக்காங்க, அவங்க தான் பவர்ஃபுல்லான ஏன்ஷியன்ட் இல்லூஷன் மேஜிக்கை பயன்படுத்தியிருக்காங்க. இதனால என்ன ஆகும்னா நம்ம ஒன்ஸ் கனவுக்குள்ளே போயிட்டா அவ்வளோதான், கனவுலேயே நம்ம மாட்டிப்போம். அங்கே மாட்டிக்கின்னு பொறுமையாக ஒரு பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாகர வரைக்கும் அந்த கனவு எண்டாகாம ஓடினே இருக்கும். ஆனா எதுக்காக இந்த விஷயத்த அங்க இப்படி பண்ணணும், போயும் அந்த மெடிசினல் கிங் வேலிக்காக இதை பண்றாங்க. ஆமா, உனக்கு தெரியாதுமே, மெடிசினல் கிங் வேலி அது வந்து இப்பதானே ஆரம்பிக்குது. உள்ள இதை விடவும் ரொம்ப கொடூரமான விஷயம்லாம் ஏற்படும். எல்லாத்துக்குமே நம்ம தயாரா இருக்கணும். அந்த ஃப்ளூட்டோட சவுண்டுனால நம்ம எழுந்துட்டோம், இருந்தாலும் அந்த ஃப்ளூட்டோட சவுண்டு எங்கேருந்து வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அது திடீர்னு அங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. நீங்க இங்கே இருங்கமே, நான் போயிட்டு செக் பண்ணிட்டு வரேன். அங்க பெரியவரு இப்படி அங்க பறந்து போகும்போது அந்த இடத்துல கீழே தான் அந்த சர்பன் கிளானும் இருக்கும். இந்த ஸ்னேக் மேனை பார்த்தோன்னே அங்க தெரியுது இதுங்களும் அபியஸ்ல இருந்து வந்த கிரியேச்சர்ஸ் தான். அங்க அதுங்களுக்கும் இப்பதான் ரியலைஸே ஆகுது நம்ம அந்த சாங்னால தெரியாதனமா இன்டரப்ட் ஆயிட்டோம். ஆனா ஏதோ ஒண்ணு, இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே இன்னமும் ஸ்லீப்ல தான் இருக்காங்க. நம்ம இன்னமும் அந்த சீலிங் வேலையை பண்ணா நம்மளால தொடர்ந்து இந்த விஷயத்த பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த ஸ்னேக்கோடைய ஹெட் கிட்ட வயசானவரும் வந்துட்டு கேட்கிறாரு. ஆமா, எதுக்காக எங்க கிளானை மொத்தமா அழிக்கலாம் நீ ட்ரை பண்ணிருக்க? நாங்க அப்படி பண்ணாலும் என்ன பிரச்சனை இருக்கு? ஏன்னா எப்படியோ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க எல்லாருமே அழிய
வெளியே தான் போறீங்க. கூடிய சீக்கிரத்துல அபியஸ்ல இருந்து எங்க கேங் மொத்தமா வெளியில வரும். மொத்தமா வெளியில வந்தோடனே ஈஸ்டர்ன் ரீஜன் எல்லாத்தையுமே நாங்க ஆக்கிரமிப்போம், எல்லாரையுமே அழிப்போம். அதுக்கு நாங்க விட்டாதானே. யோ நீ கிரேட் அசென்ஷன் அந்த லெவல்ல இருந்தா நீ ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்ல. ஏன்னா இந்த இடத்துல நீ தனியா மாட்டீங்கன. ஏன்னா நாங்க எண்ணிக்கையில ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த டைம்ல நம்ம ஹாங்கு லீ 2 பேருமே அங்க வராங்க. அங்க இதை பாக்குற ஸ்னேக் மேனும் ரொம்ப ஆச்சரியமாவுது. ஏன்னா அவங்க 2 பேர் லெவலும் நான் அந்த வயசானவருக்கு தான் இதை பார்க்கும் போது ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா பாக்குறதுக்கு கிரேட் அசென்ஷன் அந்த லெவல்ல இருக்கிற மாதிரி இருக்கலாம். நான் உண்மையை சொன்னா அதை விடவும் அவங்க மேல பயங்கரமான பவர் வருது. அதே மாதிரி இந்த ஆரா இந்த எனர்ஜி இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதை பாக்குற அந்த லீடரும் சீக்கிரம் என்ன பண்ணிருக்கீங்க, உங்க எனர்ஜி எல்லாமே எனக்கு கொடுங்க, இந்த இடத்த விட்டு சீக்கிரமா தப்பிக்கலாம். இதனால ஒரு பேரியர் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆமா எவ்வளவு தூரம் வந்துட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு ஓடி போயிடலான்னு யோசிக்கிறியா? அதுக்கு நாங்க விட்டாதானே. அங்க 3 பேருமே இதே மாதிரி அங்க தாக்க வராங்க. ஆனா அது அப்பயும் கான்பிடென்ட்டா இருக்கு. உண்மையை சொன்னா நீங்க 3 பேருமே அட் அ டைம்ல தாக்குறதும் யூஸ்லெஸ் தான். ஏன்னா என் கிட்ட இருக்கிற இந்த பொருள் மந்திரக்கோள் இது எல்லாமே என்னோட பேட்ரியாக் அதாவது லீடரு அவரு மூலமா எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம். ஈவன் ட்ரிபுலேஷன்ல இருக்கிற ஒரு மாஸ்டரே இங்க வந்தாலும் இதை அசால்ட்டா உடைக்க முடியாது. அங்க இப்படி அவங்க தாக்க வரும்போது திடீர்னு இதுக்கு முன்னாடி கேட்டா அதே ஃப்ளூட்டோட சவுண்டும் அவங்க கேட்க ஆரம்பிக்குது. அங்க இதை கேட்டோடனே நம்ம ஹாங்க லீ இவங்களுக்கும் ரியலைஸ் ஆகுது இது அதே ஃப்ளூட்டோட சவுண்ட் தான். அங்க இதை கேட்டோன்னே என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த லீடரு மத்தவங்க அவங்க எல்லாருமே தண்ணியே அறியாம பாம்பு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க பண்ணும்போது ஹாங் லீயும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. இந்த சைடு அந்த வயசானவருக்கு இப்பதான் ரியலைஸ் ஆகுது இதுக்கு முன்னாடி வந்த அதே ஃப்ளூட்டோடைய சவுண்ட் தான் இது. அப்பனா இவங்கள விடவும் ஸ்ட்ராங்கான கல்டிவேட்டர்ஸ் அவங்களும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சவுண்டு திரும்பவும் அங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இதனால மேவும் அங்க ஓடி போய் பாக்குறான். ஆமா இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு அங்க போய் பார்க்கும் போது தான் தெரியுது இதை வாசிக்கிறது வேற யாரும் இல்ல நம்ம ஜூன்லின பார்த்தவனே ரொம்ப பிளஷ் ஆயின்னு மன்னிப்பு கேட்கிறா. சீனியர் என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா நான் ஒன்னும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க வரல. ஆனா இதை பார்த்தவனே நம்மால வேற மாதிரி புரிஞ்சுப்பான். இப்பதான் எனக்கு புரியுது இந்த பொண்ணு என்ன தேடி வந்திருக்கானா கண்டிப்பா என்னோட ஃபேனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அங்க டக்குன்னு நம்மால கைய போச்சுட்டு அங்க கேக்குறான் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஐடென்டிட்டி அது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் நான் நடிக்கிறத நிறுத்துறேன். எனக்கு தெரியும் எதுக்காக நீங்க தேடி வந்திருக்கீங்கன்னு. உங்களுக்கு ஆட்டோகிராஃப் அது வேணும் அதானே. இதை கேட்டோடனே அவளுக்கு என்ன சொல்லணும் தெரியல. ஏன்னா ஆளு வந்தோடனே கைய பிடிக்கிறான். ஒரு மாதிரி ஆட்டோகிராஃப்னு வேற சொல்றான். இதனால ஒரு மாதிரி அவளுக்கு பிளஷ் ஆகுது. சொல்லுங்க எந்த இடத்துல நான் என்னோட சிக்னேச்சரை பண்ணணும்? ஆமா எதுக்காக இப்படி இவன் சொல்லிருக்கான்? ஏன்னா அவன் தன்னுடைய ரூம்ல என்னை இழுத்துட்டு அங்க சிக்னேச்சரு இந்த மாதிரி எதோ நான்சென்ஸா அங்க சொல்லிருக்கான். இந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்றது எனக்கு தெரியல. இதனால தள்ளி விட்டு போகும்போதே சொல்றான் ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு விடுங்க. நான் ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி உங்க ஆட்டோகிராஃபை வாங்கணும் அப்படின்னு சொல்லிலாம் இங்க வரல. சரி எல்லாமே ஓகே தான். அப்புறம் எதுக்காக என் ரூமுக்கு வெளியில வெயிட் பண்ண? நீ வெயிட் பண்ணது என்னோட சிக்னேச்சர் அதுக்கு கிடையாதா என்ன? ஃபர்ஸ்ட் என்னை பத்தி நான் சொல்லிடுறேன். என்னோட பேரு மீ. வர வழியில ஃப்ளூட்டோட சவுண்டை நான் கேட்டேன். அந்த சவுண்டு ரொம்ப இனிமையாகவும் அருமையாகவும் இருந்துச்சு. அந்த சவுண்டை கேட்டோடனே நான் என்னையே அறியாம அந்த சவுண்டை நோக்கி நான் வர ஆரம்பிச்சேன். வரும்போது அந்த சவுண்டு இங்கிருந்து தான் கேட்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே நான் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு அந்த சவுண்டை லிசன் பண்ணும்போது தான் நீங்கள் என்னை பார்த்தீங்க. அந்த டைம்ல நீங்க உள்ளேயும் நான் வர வச்சிங்க. ஆனா உண்மையை சொன்னா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் நான் இதை பண்ணல. அதே மாதிரி ரியலி நீங்க யார் என்ன அதுவே எனக்கு தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி உங்க சிக்னேச்சருக்காக நான் இங்க வரல. சரி நான் எவ்வளவு விஷயத்த சொல்லிட்டேன். உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இந்த அளவுக்கு ஃப்ளூட்டை உங்களால ரொம்ப அருமையா வாசிக்க முடியுதுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய ஆளா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால சொல்லுங்க நீங்க எந்த இடத்துல இருந்து வந்தீங்க? உடனே நம்ம சுவான்டியான் செக்டர்ல இருந்து வந்திருப்பான் அப்படின்னு அவன் சொல்லுவான். உண்மையை சொன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி கிரேட்டான ஆளுங்க இருக்காங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது. அந்த இடம் புவரான இடம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ரீசெண்டா தான் அந்த இடம் நல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு கல்டிவேட்டர்ஸால. ஆனா அதுலயும் அந்த ஜூன்லின் அவனை என்னால மன்னிக்கவே முடியாது. ஜூன்லின் தான் அந்த இடத்தோட பீக் மாஸ்டரா இருக்கான். ஆளு இது வரைக்கும் பண்ணாத கிரைமே இல்ல. நிறையவே ஈவலான கிரைம்ஸ் எல்லாம் பண்ணிருக்கான். ரீசெண்டா பணத்தை பறிக்கிறது, ராபரி பண்றது, இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப அதிகமா ஆளு பண்ணிருக்கான். ஈவன் நானு எங்க அங்கிள் 2 பேருமே அதுக்கு விக்டமாவும் இருக்கும். ஆளு சூடோ இமாட்டெல்லாம் இருந்துட்டு எதுக்காக இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த ஆளு பண்ணணும்? தன்னை பத்தி இந்த அளவுக்கு கேவலமா அங்க பேசும்போது நம்மளால சும்மா இருப்பானா? அந்த இடத்துல ஏத்தி அவனை பத்தியே சொல்றான். எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொன்னா ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜுன்லின் ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவரு ஒரு பர்ஃபெக்டான மேனு. ஏன்னா அவர் பவர்ஃபுல்லா இருக்காரு, ஹேண்ட்ஸமாவும் இருக்காரு, நிறைய நல்ல விஷயத்தெல்லாம் அவர் பண்ணிருக்காராம். ஈவன் நானே ஒரு மேன் தான். மேனா இருக்கும் போதே எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈவன் நானே அவருக்காக விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அவனை மாதிரி ஒரு பர்சன் எதுக்காக இந்த மாதிரி டிஸ்கிரேஸான விஷயத்த பண்ணணும்? கண்டிப்பா அப்படி நடக்கலாம் வாய்ப்பே இல்லை. அங்க உடனே அங்க மே சொல்றான் இல்ல
இல்லை நீங்கள் அப்படியெல்லாம் சொல்ல வேணாம், ஏன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம 2 பேரும் ஒண்டி தான் இருக்கும். அதனால என்கிட்ட ஹானஸ்டாக இருங்க, நான் ஒன்றும் மற்றவங்க கிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் அந்த ஜூலினை பார்த்து உங்களுக்கு பயமாக இருக்கு அதானே. ஏன்னா இதே மாதிரி தான் எங்கள் அங்கிளும் அவருக்காக பயப்படுறாரு, அதை வச்சு தான் நான் சொன்னேன். மே, எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப அதிகமாக யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று எனக்கு அங்கே தெரியும். ஏன்னா இந்த ஜூன்லைன் இருக்கான்ல, அவன் அங்கே இருக்கிற மக்களை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான். ஆனால் அவன் பண்ண ஒரு கொடூரமான விஷயத்தையும் நான் வெளிச்சத்துக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கொண்டு வருவேன். ஆனால் அந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணுறதுக்கு இன்னமும் ஸ்ட்ராங்கராக மாறணும். அதுக்கப்புறமா இந்த டீமனை கொண்டு உங்கள் எல்லாரையுமே காப்பாற்றுவேன். அங்கே உடனே நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறான், ஆமாம் என்னாச்சு ஈஃபேங், ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? நீ நினைக்கிற மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, நான் ஃபுல்லாக உன்னை சப்போர்ட் பண்ணுறேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ சொன்ன மாதிரியே ஸ்ட்ராங்காக மாறிட்டேன்னா கண்டிப்பாக ஜூன்லைனை உன்னால் பீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நிறைய பேரை நீ நினச்ச மாதிரியே காப்பாற்றலாம். சரி, ஏதோ ஒன்று, என் அங்கிள் வெளியில் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், நான் அவரை மீட் பண்ண போகிறேன். அங்கே வெளியில் வரும்போது அங்கிளும் அங்கே பயங்கரமாக கத்துறாரு. ஆமாம் மே, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், அங்கேயே இரு, வேற எங்கேயும் போவாத அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் மே, எதுக்காக நீ ரூமை விட்டு போனேன்? அங்கிள், அந்த சவுண்டை நான் ஃபாலோ பண்ணி போனேன். அந்த சவுண்டோட ஓனர் அது யாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. இது கேட்ட உடனே அந்த ஓல்டு மேன் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது, அந்த சவுண்டோட ஓனர் அது யாரு? அது வேற யாரும் இல்லை, இவரு தான். இவரோட பேரு ஈஃபேன். ஈஃபேங், நான் சொல்லி ஆகணும், உங்கள் ஸ்கில்லு ரொம்ப பயங்கரமாக இருக்கு. அட, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன டேலண்ட் அவ்வளோதான். அங்கே இந்த டைமில் நம்ம லீயே ஹாங்கு இவங்க 2 பேருமே அங்கே வராங்க. அங்கே இவங்க 2 பேருமே வர நம்ம ஜூன்லின்னு கண்லேயே அங்கே சொல்லுவான், இந்த டைமில் என் பேரை எடுக்க வேணாம், என் பேருக்கு பதிலாக ஈஃபேங் அப்படின்னு சொல்லு. வர வழி இல்லாமல் ஹாங்கு லீ 2 பேருமே அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த மே அந்த பொண்ணு நம்ம ஹாங்கை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறா. அட, ஒரு ஃபேரி மாதிரி இந்த லேடி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா. ஆமாம், இவங்க 2 பேரும் யாரு? உடனே நம்ம ஜூன்லின் தான் அங்கே சொல்லுவான், ரெட் ட்ரெஸ்ஸோட இருக்கிற இந்த பர்சன், இவங்க பேரு வேங் குய்ஹுவா. பக்கத்தில் இருக்கவன் லீ டைடன். அங்கே மேவும் வந்துட்டு மேவோட பேரை பற்றி அங்கே சொல்லுவான். ஆனால் மேக்கு நம்ம ஹாங்கோட பேர் சுத்தமாக அங்கே பிடிக்கல. ஏன்னா வேங் குய்ஹுவா இப்படின்னு ஏதோ ஒரு பேர் இருக்கும், அவங்க என்ன அழகா இருக்காங்க, ஆனால் அப்படி இருக்கும் போது என்ன பேர் அது, கன்றாவியா. இதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம லீயும் பாராட்டுவான். அட மாஸ்டர், நான் சொல்லி ஆகணும், நான் யோசிக்கல, நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க. அங்க பின்னாடி இதெல்லாம் கேட்கும் போது ஹாங்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஏன்னா அந்த எலி பண்ற மாதிரியே இவனும் பண்ணி அந்த இடத்துல நல்ல பேரை வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கான். ஆனா ஏதோ ஒண்ணு, எதுக்காக என் பேரு இந்த அளவுக்கு கன்றாவியா இருக்கணும், வேங் குவாவான்னு. இந்த சைடு போற வழியில அவரும் அங்க பாராட்டுவாரு. உண்மையை சொன்னா அந்த ஈஃபேங் அந்த பர்சன் ஒன்றும் ஒரு ஆர்டினரியான பர்சன் இல்லை. ஏன்னா ஆர்டினரியான பர்சனால அந்த மாதிரி ஒரு ஏன்ஷியன் ஃபார்மேஷனை அவ்வளோ சீக்கிரத்தில் உடைக்க முடியாது. ஆமா அங்கிள், நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? இப்போ நீங்க யோசிக்கிறத படி பார்த்தா அந்த பர்சன் என்ன அந்த அளவுக்கு ரொம்ப அமேசிங்கா என்ன? உண்மையை சொன்னா 3 பேர் மேலேயும் ஒரு வித்தியாசமான ஆராவை நான் பார்த்தேன். அதாவது அவங்க நினைக்கிறத விட ரொம்ப பயங்கரமானவங்க. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் இந்த மெடிசன் கிங் வேலி, அதுக்காகவே அந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் வருவாங்க. இதுக்கப்புறம் ஃபைனலி அந்த மெடிசன் கிங் வேலி அதுவும் அங்கே ஓப்பன் ஆகுது. வானத்திலேருந்து ஒரு பயங்கரமான லைட்டும் கீழே அப்பியர் ஆகும். எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இதுக்காக தான் எல்லா கல்டிவேட்டர்ஸும் அங்கே வெயிட் பண்ணாங்க. அட ஃபைனலி மெடிசன் கிங் வேலி அது ஓப்பன் ஆயிடுச்சு. அங்கே இதுக்கு அந்த வயசானவர் மே அவங்க 2 பேருமே வராங்க. இன்னொரு சைடு நம்ம ஜூன்லினோட கேங் அவங்களும் அவங்க வராங்க. அங்கே இருக்கிற மக்களும் அந்த மெடிசன் கிங் வேலி அதை பற்றி தான் அங்கே பேசுகிறாங்களே. ஏன்னா அந்த வேலிக்குள்ளே பயங்கரமான ட்ரெஷர்லாம் இருக்குது. முக்கியமாக ஒரே ஒரு சுப்ரீம் கிரேட்ல இருக்க ஹர்பு அது கிடைச்சாலே போதும், ஈஸியா என்னால கிரேட் அசென்ஷன் அந்த லெவலுக்கு போக முடியும். அட நீ என்ன பைத்தியமா? அது எவ்வளோ பெரிய வேலி, அந்த இடத்துல இத்தனோண்டு விஷயத்தை யோசிக்கிறேன். மெடிசன் கிங் அதை பத்தி யோசி, அது உண்டி நம்ம கிட்ட இருந்தா அவ்வளவுதான், நம்மளால ஈஸியா ட்ரிபிலேஷன் லெவலுக்கு போக முடியும். அதுக்கப்புறம் நம்ம சூட இமாட்டலா கூட மாறலாம். அட நீ என்ன பைத்தியமா? நீ சொல்ற அந்த மெடிசன் கிங் அது அவ்வளோ சீக்கிரத்துல கிடைக்காது. அப்படியும் கிடைச்சாலும் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டா டவுட் தான். ஏன்னா நல்லா யோசி, நம்ம உண்டி அந்த எத்துக்கு போல பெரிய பெரிய கல்டிவேட்டர்ஸ் அவங்களும் போறாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்காக உள்ள சாகுற அளவுக்கு சண்டை போனாலும் ஆச்சரியம் இல்ல. அங்க இப்படி இவங்க பேசும்போது மேக் அங்க தெரியல. ஆமா அங்கிள், அவங்க என்ன பேசுறாங்க? ஏதோ சுப்ரீம் ஹர்பு, மெடிசன் கிங் இந்த மாதிரி எதுதான் அவங்க சொல்றாங்க. இந்த உலகத்துல ஹர்ப்ஸுக்கு ஏகப்பட்ட ரேங்க் இருக்கு. அதுல ஸ்பிரிட் ஹர்ப்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ட்ரெஷர் ஹர்ப்னு ஒண்ணு இருக்கு, மெடிசன் கிங்னு ஒண்ணு இருக்கு, கிராண்ட் கிங்னு ஒண்ணு இருக்கு, இம்மார்டல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி லோயல்ல இருந்து சுப்பீரியர் வரைக்கும் ஹர்ப்ஸை நல்லா கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. இதுலயும் முக்கியமா கிராண்ட் கிங், இம்மார்டல் ஹர்பு இதெல்லாம் ஒண்டி பெரிய பெரிய கல்டிவேட்டர்ஸ் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். அது ரொம்பவும் எக்ஸ்ட்ரீம்லி ரேர்னால மற்றவங்களை கொள்றதுக்கும் அந்த அளவுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ரேரான விஷயம் 10,000 வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான் அங்க கிடைக்கும். அதனால தான் கல்டிவேட்டர்ஸ் கிடையில இந்த அளவுக்கு பெரிய வாரே ஏற்படும். அப்பனா இது ரொம்ப இன்டென்ஸா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மெடிசன் கிங் வேலிக்குள்ள எவ்வளவு பேரால உள்ள போக முடியும்? நிறைய பேர் உள்ள வரலாம். இருந்தாலும் மெடிசன் கிங் வேலிக்குன்னு
சில பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. யாரு ஹெவிலி ஊண்டாகுறாங்களோ அவங்க எல்லாரையுமே திரும்பவும் பழைய இடம், அதாவது இந்த இடத்துக்கு மெடிசன் கிங் வேலி அப்படியே டெலிபோர்ட் பண்றோம். ஆனா இன்னமும் அந்த மெடிசன் கிங் வேலியில ஏகப்பட்ட மர்மமான விஷயம்லாம் இருக்கு. அதை பத்திலாம் இன்னமும் தெரியல. போன வாட்டி போன பெரிய பெரிய ஆளுங்க அவங்க மூலமா ஏதோ சில பல விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த சைடு அந்த மெடிசன் வேலிக்குள்ள போகணும்னு சொல்லி ஒரு மாங்கோட கேங்கும் வந்திருக்கு. அதுல நடுவுல இருக்கிற இந்த பர்சன், இவனோட பேரு வெண்டாங்க. ஆல்ரெடி இந்த பர்சன் இதுக்கு முன்னாடியே இந்த வேலிக்குள்ள போயிருக்கான். போன வாட்டி போகும்போது அந்த அளவுக்கு அந்த வேலியை பத்தி தெரியாது, அதனால ஆளு டக்குன்னு வெளில வந்துட்டான். ஆனா இந்த வாட்டி அப்படி ஆகாது. ஃப்ளோலெஸ்ஸா பயங்கரமா ட்ரெயின் பண்ணி ட்ரிபுலேஷனுடைய பீக் ஸ்டேஜ்ல நான் இருக்கேன். அதனால இந்த வாட்டி அந்த கிரியேச்சர்ஸை நம்மளால எதிர்கொள்ள முடியும். அந்த ட்ரெஷர் அது எல்லாமே நம்மளுக்கு தான் சொந்தமாகும். இந்த சைடு நம்ம ஆளுங்களும் மெடிசன் கிங் வேலியை தான் பார்க்குறாங்க. தெரியல உள்ள என்னென்ன கிரியேச்சர்ஸ் இருக்கும்னு. பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச உள்ள ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் ஏற்பட போகுதுன்னு நினைக்கிறேன். மேலேருந்து பயங்கரமான லைட் அப்பியர் ஆகுது. அந்த புதுசாக வந்த மாங்கு கேங்கு, அதே மாதிரி மேவோட கேங்கு, நம்ம ஹீரோவோட கேங்கு எல்லாருமே உள்ள போகிறாங்க. உள்ள போன அத்த செகண்டே மெடிசன் கிங் வேலி அதுக்குள்ள அவங்க டெலிபோர்ட் ஆகுறாங்க. அந்த இடமே சூப்பரா இருக்கும். திடீர்னு ஹாங்கோட பவர் அப்படியே சப்ரஸ் ஆகி டிராப் அவுட் ஆகுது. அங்க அதே மாதிரி தான் லீக்கும் ஆகுது. ஆனா உண்மையை சொன்னா நம்ம ஹீரோக்கு அப்படியெல்லாம் ஆகல. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நான் அப்பதான் மக்களால இங்க இருக்கிற ப்ரெஷியஸான விஷயத்தை எடுக்க முடியாதுல. சரி, இங்க இன்ட்ரெஸ்டிங்கா ஏகப்பட்ட மர்மமான விஷயம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா என் பவர் ஒன்றும் டிராப் ஆகல. நானும் இவங்க கூட பவரை டிராப் பண்ண மாதிரி ஒரு ஆக்டை போட வேண்டியதா. ஏன்னா அப்பதான் இங்க இருக்கிற ஆளுங்களையும் இங்க இருக்கிற அந்த பீஸ்டுங்களையும் மொத்தமா நொறுக்க முடியும். இங்கே இந்த எபிசோட முடியுது. இப்போ எல்லாருமே மெடிசன் கிங் வேலிக்கு வந்துட்டாங்க. உண்மையா சொன்னா இப்பதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. ஏன்னா மெடிசன் கிங் வேலியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ரொம்ப பெரிய பெரிய ஆபத்தான கிரியேச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மாங்கோட கேங்கு அதுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு பெரிய ஃபைட் வந்து இருக்கு. நார்மலாவே இந்த புத்தாவோட கேங்க்கும் நம்ம ஹீரோவோட கேங்க்கும் ஆகவே ஆகாது. அந்த ஃபைட் வேற லெவல்ல இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.